ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நம்ம அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தோம். அது வாய்ஸ் வந்து அவங்களே பிரேக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நான் வந்து வாய்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். சரிங்களா? அது எல்லாத்துக்கும் சாரிங்க. ஏன்னா எல்லாம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அன்றைக்கி வந்து தெளிவாக சொல்லி தான் போட்டிருந்தேன் நான். ஆனால் அது வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. அது எப்படின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக பெல் ஐக்கானை தட்டிடுங்க. எனக்கு நான் சொல்லியிருந்தேன், எனக்கு லைக் எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன்னு. நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் இங்கே உண்டான விஷயம். நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போயிடுவோங்க. இது வந்து வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து நம்மளுக்கு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5.5 ஏக்கருங்க மொத்தம் டோட்டலாக. 5.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லெமனும் மாந்தோப்பும் இருக்குது. அதில் ஒரு வீடு இருக்குது, ரோடு அப்ராச்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து சைடில் வந்து தேக்கு மரம், தென்னம்புள்ளை அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா போர் வசதி, கிணறு எல்லாமே இதில் நான் உங்களுக்கு காட்டுவேன். அவங்களே தான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி தான் அன்றைக்கி நான் பேசி அனுப்பியிருந்தேன். அது யாருக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிறது இல்லை, டோட்டலாகவே அது வாய்ஸ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அது எப்படின்னு தெரிலைங்க. சரிங்களா? இதில் அவங்களும் பேசியிருப்பாங்க, எனக்கு வந்து உள்ளே வந்து இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இந்த இடத்துக்காரரே வந்து அவரும் பேசிகிட்டு தான் இருந்தார். இது வெறுங்காடு கிடையாது, வருமானம் மகசூல் வர்ற காடு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்களா? நம்ம அது இந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோங்க. அன்றைக்கி என்ன காமிச்சனோ அதே தான். அடுத்த வீடியோ தான் அப்படியே உங்களுக்கு நான் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக மறுபடியும் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நேரடியாக விஷயத்துக்கு போவோம். இதில் வந்து மாங்கன்று இருக்குது, தென்னம்புள்ளை இருக்குது, அப்புறம் வந்து லெமன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த தேக்கு மரம் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இது 5.5 ஏக்கருங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வத்தலகுண்டில் இருக்குது. வத்தலகுண்டு நியர்பை இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு டேமுக்கு பக்கத்தில் இருக்குது. நான் வில்லேஜ் சொல்ல முடியாது. டைரெக்டாக என் ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். அது எந்த இடம்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது இல்லாமல் அது இல்லாமல் நிறையா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இந்த காலிஃப்ளவரு, அப்புறம் அந்த கீழே விவசாயம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவரை, குத்தவரைன்னு சொல்லுவாங்க, செடி அவரைன்னு சொல்லுவாங்க, அந்த அவரை போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. செம்மண்ணும் ஒரு ஏரியா செம்மண், ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா பிளாக் மண், அந்த மாதிரி தான் இந்த ஏரியா. சரிங்களா? நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அருமையான தோட்டங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 18 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெக்கோப்சில் தான், வாங்க கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நேரில் வாங்க. கார் போய் நிற்கிற இடத்துல நம்ம ஒரு 18 லட்ச ரூபாயில் இடம் பார்த்துட்ருக்கோம். அதிலேருந்தும் கம்மி பண்ண முடியுமானா அவங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு அர்ஜென்ட்டு அதனால நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நம்ம எல்லா வீடியோவிலையும் வந்து நிறையா சொல்லிகிட்ருப்போம். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். சரிங்களா? இது வந்து பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. தெளிவான சொத்து தான். ஒரு நல்ல சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று கொடைக்கானலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்க்கலாம். இல்லை கீழே எனக்கு தரையிலே இருந்தாலும் ஓகேப்பா, லெவலில் எனக்கு மெயினாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சூட்டபுள் ஆகும். இந்த 5.5 ஏக்கர் வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்போ எனி டைம் வேணுமாலும் நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளுங்க. தென்னம்புள்ளை, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி தான் போகுது பார்த்திங்களா, இது மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வந்து பைப் லைனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிணறு இருக்குதுங்க, ஒரு நல்ல கிணறு இருக்குது, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதில். அந்த மாதிரி நிறையா அதில் வந்து உள்ளே வந்து இந்த எல்லாமே காட்டியிருக்காரு அவரே. அங்கங்கே போட்டிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவரே காட்டியிருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. பரவாயில்ல. ஆனால் என்ன கொஞ்சம் வீடியோவை ஆட்டிட்டார் அதிகமாக, அதுதான் ஒரு பிரச்சனை. சரிங்களா? ஏன்னா நம்ம போய் எடுக்கிறப்பே ஆடத்தாங்க செய்யுது. ஏன்னா நம்ம கை வந்து கீழே அப்படி பார்த்துட்டே போகிறப்ப அதை வந்து எப்படி இருந்தாலும் நடுக்கம் வரும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த இதுங்க ஏபி, இது வந்து மோட்ருங்க. இது பக்கத்தாலேயே கிணறு இருக்குதுங்க. சரிங்களா? இது வந்து தொட்டிங்க, இது வந்து உள்ள கிணறுங்க. இது வந்து லெமன் செடிங்க. ஃபுல்லாகவே காடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஏக்கர் வந்து வச்சுருக்காங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம். அதே மாதிரி நம்ம கொடைக்கானல் வரவங்க ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்.